சாக்கு மாதிரி இதை மாட்டிட்டு எப்படி தூங்குறதோ. நீ தூங்குறதுக்கு முன்னாடி உன் புருஷனை இதை அவுத்துருவாரு. அதுக்காக கவலைப்படாத. உனக்கு எப்பவும் கிண்டல் பேச்சுதான். ரோஜா, இந்த மாதிரி என் பொம்மைங்களுக்கு சின்ன சின்ன ஜாக்கெட்டுங்களா தைச்சு கொடு. அதுங்களுக்கு போட்டு போட்டு நானும் கத்துக்குவேன். ரொம்ப ஈஸி. ஒரு தடவை நான் போடுறத பார்த்தா நீயே கத்துக்குவ. இப்படி கூட நான் போட்டு காமிக்கிறேன். என்ன ஆஷா இது? காயமா இருக்கு. எப்படி இங்க காயம் பட்டுச்சு? என்ன பண்றது ரோஜா, அவர் என்ன கட்டுப்பிடிச்சாருன்னா நான் முடியாதுன்னு சொல்ல முடியும். என்னை விட அவருக்கு உடல் வலிமை ரொம்ப அதிகம். முடியாதுன்னு சொல்றதுக்கு தேவை உடல் வலிமை இல்ல, மன உறுதிதான். நான் முடியாதுன்னு தான் சொல்றேன். ஆனா அவர் தேவர்களே இப்படித்தான் செய்வாங்கன்னு சொல்றாரு. மகாகவி காளிதாஸ் அவரோட காவியத்துல இத பத்தி நிறைய எழுதியிருக்காரோ. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நீ இப்படியே விட்டுட்டு இருந்தா இது பெரிய காயமாயிடும். அப்புறம் உன் டாக்டர் புருஷனால கூட இதை குணப்படுத்த முடியாது. கோச்சுக்காத ரோஜா, இனிமே அவர் என்கிட்ட வந்தா முடியாதுன்னு நான் சொல்லிடுறேன். ஒரே ஒரு தடவை இந்த ஜாக்கெட் போடுறதுக்கு கத்துக்கூட. சொன்னபடி செய்வல்ல? உன் மேல சத்தியம். சரி, இன்னியோட உனக்கு கல்யாணமாயி 1 வருஷம் ஆக போகுது. இன்னைக்கு ராத்திரி அவர் உன்னை கட்டாயப்படுத்தினார்னா ரோஜா கிட்ட அனுமதி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிடுறேன். என்னது? ஓ, அப்படி சொல்லக்கூடாது இல்ல. அப்ப எப்படி சொல்ல நீயே சொல்லு. நீ எப்படி சொல்றிய அப்படியே செய்யற. போய் கதவை சாத்து. இப்படிதான் போடணும் இந்த ஜாக்கெட்டை.